வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்தியால ஒரு வாக்காளர் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் முடிவை எடுக்கறாரு. அது என்னன்னா, யாருக்குமே வாக்களிக்க போறதில்லைங்கிறது தான். இது சும்மா ஓட்டு போடாம இருக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முழு சிஸ்டத்தையும் அவர் எப்படி பார்க்கறாருன்னு ஒரு தத்துவமே இருக்கு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா. இங்க ஒரு குடிமகன் தேர்தல்ல நிக்கிற எல்லா வேட்பாளர்களையும் நிராகரிக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் கோபத்தோட வெளிப்பாடா, இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு காரணம் இருக்குதா? முதல்ல இந்த நோட்டானா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். நோட்டா, அதாவது நன் ஆஃப் தி அபவ். தமிழ்ல சொல்லணும்னா மேற்கண்ட எவரும் இல்லை. இது உங்க ஓட்டுச்சீட்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன். இத நீங்க தேர்ந்தெடுத்தா களத்துல இருக்கிற எந்த வேட்பாளரும் எனக்கு வேண்டான்னு நீங்க அதிகாரப்பூர்வமா பதிவு செய்றீங்கன்னு அர்த்தம். தேர்தலை புறக்கணிக்கிறது வேற, நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது வேற. இது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிராகரிப்பு. சரி, இப்போ பொதுவா நோட்டாவை பத்தி பேசாம சென்னையைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் ஏன் இந்த முடிவை எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். அவரோட மனசுல என்ன ஓடுது, அவரோட வார்த்தைகள் மூலமாவே இத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அவரோட வாதத்தோட ஆரம்பமே இதுதான். நான் நோட்டாவை தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் பணத்தால தான் கட்டுப்படுத்தப்படுதுன்னு நான் நம்புறேன். அடேங்கப்பா, இந்த ஒரு வரியிலேயே அவரோட விரக்தியோட ஆழத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவோ சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் என்ன சொல்ல வராருன்னா, பணங்கிற ஒண்ணு நம்ம சமூகம் எதுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற அந்த இயல்பான தன்மையையே மாத்திடுச்சுங்கிறார். எது சரி, எது தப்பு, எது முக்கியம் இல்லைன்னு எல்லாத்தையும் இப்போ பணம்தான் முடிவு பண்ணுதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அடுத்ததா அவரோட பார்வை பணத்தை விட்டுட்டு அதிகாரத்தை நோக்கி போகுது. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, அதை யாரு தேடி போறாங்க, ஏன் போறாங்கன்னு அவர் அனலைஸ் பண்றாரு. பணத்தை போலவே அதிகாரமும் எப்படி தப்பா பயன்படுத்தப்படுதுன்னு அவர் சொல்றத கேட்போம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அவர் முன்வைக்கிறாரு. சமூகத்துல மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க ரெண்டே வழிதான் இருக்குங்கிறாரு. ஒன்னு திறமையா இருக்கணும், இல்லனா அழகா இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாதவங்க தான் பணத்தை காட்டி மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்றாங்கன்னு சொல்றாரு. இது சமூகத்தோட மதிப்பீடுகள் மேல வைக்கப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனம். அவர் ரெண்டு தரப்பையுமே விட்டு வைக்கல. ஒரு பக்கம் ரொம்ப திறமையானவங்கன்னு சொல்லிக்கிற சில பேரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துகிட்டு ஆட்சி செய்ய நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்க கூட்டமா சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமா அதிகாரத்துக்கு வரப்பாக்குறாங்க. சோ ரெண்டு வழியிலுமே அதிகாரம் தப்பான நோக்கங்களுக்கு தான் பயன்படுத்தப்படுதுன்னு அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, அவரோட விமர்சனம் தனிப்பட்ட ஆட்களை தாண்டி அரசியல் அமைப்புகள், அதாவது பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேலேயே பாயுது. ஜனநாயகம், சர்வாதிகாரம்னு ரெண்டு சிஸ்டத்தையும் அவர் எப்படி பாக்குறாருன்னு பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயகமா இருந்தாலும் சரி, சர்வாதிகாரமா இருந்தாலும் சரி, ரெண்டு சிஸ்டமுமே குறைபாடு உள்ளதுதான். ஏன்னா ரெண்டுலயுமே கடைசியில என்ன நடக்குது, யாருனே தெரியாத ஏதோ சில நபர்கள் தான் அதோட பலனை அனுபவிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இது வெறும் தத்துவார்த்தமான விமர்சனம் மட்டும் இல்ல. என்னையும் சேர்த்து பலரும் துன்பப்படுறாங்கன்னு அவர் சொல்லும்போது அந்த சிஸ்டத்தால தனக்கு ஏற்படுற வலியையும் விரக்தியையும் அவர் வெளிப்படுத்துறாரு. இது அவரோட சொந்த அனுபவம். இப்போ அவரோட மொத்த விரக்திக்கும் கடைசி ஆனா மிக முக்கியமான காரணத்துக்கு வருவோம். அவரோட கோபத்தோட ஆணி வேற இங்கதான் இருக்கு. இது மொத்த சிஸ்டத்தையும் பார்த்து கேட்கப்படுற ஒரு ஆழமான கேள்வி. இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை பலரும் மறந்துவிட்டார்கள். இதுதான் அவரோட கடைசி பாயிண்ட். ஒரு அரசியல் அமைப்பு எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? மக்களோட நல்லதுக்காக தானே. ஆனா அந்த அடிப்படை நோக்கத்தையே அந்த சிஸ்டம் மறந்துடுச்சுங்கிறாரு. நோக்கம் மறக்கப்பட்ட ஒரு சிஸ்டம்ல நாம பங்கு பெறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட தான் நாம இந்த விளக்கத்தை முடிக்க போறோம். ஒரு சிஸ்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தையே அது மறந்துட்டா அதுல ஒரு தனி மனுஷனோட வாக்குக்கு என்னதான் நோக்கம் இருக்க முடியும்? இது வெறும் ஒரு வாக்காளரோட கேள்வி இல்ல. இது நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வி.